ராமேஸ்வரம் அங்கே இருக்கக்கூடிய பேய் கரும்பு அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கும். அங்கே தான் வந்து இந்தியாவோட 11வது குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவரோட நினைவிடம் இருக்குது. காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் உள்ளே போய் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. கேமரா, செல்லுலார் ஃபோன், பேகு, சாப்பாடு, புகையிலை பொருட்கள் இதெல்லாமே உள்ளே கொண்டு போகிறதுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. கார்லேயே வச்சுட்டு போயிருங்க. பைக்கில், பஸ்ஸில் வந்திருந்தீங்க அப்படின்னா நினைவிடத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சின்ன பெட்டி கடை மாதிரி இருக்கிற லாக்கரில் சேஃபாக வச்சு பூட்டி சாவியும் டோக்கன் வாங்கிக்கோங்க. நடக்க முடியாதவங்களுக்காக இலவசமாக வீல் சேர் சர்வீஸ் வந்து என்ட்ரன்ஸில் இருக்கிற செக்யூரிட்டி ஸ்டாஃப் கிட்ட கேட்டு பயன்படுத்திக்கோங்க. செக்யூரிட்டி ஸ்கேனிங்லாம் முடிச்சுட்டு ஷூஸ்லாம் ரேக்கில் கலட்டி வச்சுட்டு உள்ளே என்ட்ரு ஆகும்போது ரொம்ப அமைதியாக இருக்கும். உள்ளே வந்து கலாம் ஐயா அவருடைய அரிய புகைப்படங்கள், பொன்மொழிகள், அவருக்கு கிடைத்த பதக்கங்கள், அவரை அடக்கம் செய்த இடம், தத்ரூபமாக நிஜமான கலாம் ஐயா நிற்கிற மாதிரியான மெழுகு சிலைகள், அவர் பயன்படுத்திய ட்ரெஸ்ஸஸ், லேப்டாப், ஷூஸ், ஸ்லிப்பர், பேக், ராக்கெட்ஸ், மிசைல் சாம்பிள்ஸ்லாம் இருக்கும். கடைசியாக ஐஏஎம் ஷில்லாங்கில் வந்து உரையாற்றிட்டு இருந்தபோது மாரடைப்பு வந்த டைமில் அவருடைய லாஸ்ட் மினிட்ல அவரோட பாதுகாவலர்கள் அவரை தாங்கி பிடிச்சிருந்த மாதிரியான சிலைகள்லாம் இருக்கும். ஒரு தடவை லைஃப்பில் இந்த இடத்த வந்து பார்த்துட்டு போங்க. அவ்வளோ பெரிய மனிதர் எவ்வளவு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக.